Taste the Daily. கோவையில் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சிவானந்தா காலனியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, 70 வயது நிறைவானவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது, தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி கண்டன குரல் எழுப்பப்பட்டது. இதேபோல் வேலூரிலும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினர் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னை தாம்பரம் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. தமிழ்நாட்டை நெருங்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நவம்பர் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. சென்னை திருவொற்றியூரில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் குளத்தில் நிரம்பும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவொற்றியூர் சன்னதி தெருவில் உள்ள வடிவுடையம்மன் கோயில் முன்புள்ள கழிவுநீர் கால்வாய் பொங்கி சாலையில் ஆறாக ஓடியது. இந்த கழிவுநீரானது அருகில் உள்ள கோயில் குளத்தில் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள், வெற்று விளம்பரம் மட்டுமே செய்யும் ஸ்டாலின் அரசு இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் முழங்கால் அளவு தண்ணீரில் மாணவர்கள் பள்ளி செல்லும் அவலநிலை உள்ளது. வேதாரண்யம் தலைஞாயிறு அடுத்த அவரிக்காடு ஊராட்சியில் முறையான சாலை வசதி இல்லாததால் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதியுற்று வருகின்றனர். தொடர் மழை காரணமாக அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடானது. மேலும் கழிவு நீரும் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து சாலை வசதியை ஏற்படுத்தி தராவிட்டால் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். டெல்டாக்காரன் என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின், டெல்டா மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிறு துரும்பை கூட கிள்ளி போடுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை பெஞ்சாலும் இங்கே அதிகமாக தண்ணி தேங்கிடுது. எங்களால் ஸ்கூலுக்கு டெய்லிக்கு போயிட்டு வர முடியலை. முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுது. ஸ்கூலுக்கு போனால் வாத்தியாட்டெலாம் பேசுகிறாங்க, ஏன் நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதனால பேசுகிறாங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, முடியாமல் போயிடுது. தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அவசரமாக போக முடியலை. இதை உடனடியாக இதை கவர்மெண்ட்டு உடனே வந்து பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தால் எங்களுடைய வாக்காளர் அட்டையும் ரேஷன் கார்டு அட்டையும் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டு நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு அடியாக இருக்கின்றோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்நிலையில் வடசென்னை பகுதிகளான ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வியாசர்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் பரவலான மழை பெய்தது. சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு பலவிதமான பொருட்சேதங்களும் ஏற்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டையில் 12வது பட்டாலியன் படைக்கான கட்டடம் 90 கோடி ரூபாய் மதிப்பில் தாழ்வான பகுதியில் 79 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டதில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அரசு நிதி 90 கோடி ரூபாய் பயனில்லாமல் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பலரும் விமர்சித்துள்ளனர். இதேபோல் வடசென்னைக்கு உட்பட்ட வியாசர்பாடி கணேசபுரம் தெருவில் மழைநீர் தேங்கியதால் அங்குள்ள மின்சார பெட்டி வெடித்து தீப்பொறியானது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பிராட்வே பகுதியில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். இதேபோல் பெரம்பூர் ஜமாலியா சுரங்கப்பாதையில் 3 அடிக்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிப்படைந்தனர்.